ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான இந்தியன் பிஎல் சாங்ஸ் தான் பார்க்க போகிறோம். என்னம்மா சாங்ஸ் எல்லாம் ரிவ்யூ பண்ண போறியா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்காதீங்க. இந்த சாங்ஸில் வந்து ஒரு க்யூட்டான லவ் ஸ்டோரி ஒன்று இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த லவ் ஸ்டோரி. இப்படி எல்லாமே ஒரு சாங்ஸில் லவ் ஸ்டோரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தேன். சரி வாங்க சட்டுன்ட்டு இப்போ சாங்ஸ்குள்ளே போயிடலாம். சாங்ஸோட ஸ்டார்டிங் ஒரு க்யூட் அண்ட் ஹாட்டான ஒரு பையனை காமிக்கிறாங்க. அந்த பையன் வீட்டுக்குள்ளே வந்தோடனேவும் லைட்ஸ் இதெல்லாமே ஆன் பண்ணுறான். அப்படி ஆன் பண்ணும்போது தான் அவன் மூஞ்சி காட்டுறாங்க. அவன் மூஞ்சி ஃபுல்லாமேவும் கலர் பொடியால் நிறைஞ்சிருக்கு. கலர் பொடினாலேவும் நம்ம மைண்டுக்கு டக்குன்ட்டு வர்றது ஹோலி தான். ஆமாம், அன்னைக்கு வந்து ஹோலி டேவும் கூட. அதனால தான் பையன் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்திருக்கான். அன்னைக்கு டேட்டையும் மென்ஷன் பண்ணியே காமிக்கிறாங்க. அன்னைக்கு டேட்டு வந்து March 10, 2020 அன்னைக்கு டேட்டையும் மென்ஷன் பண்ணி காமிக்கிறாங்க. நம்ம பையன் லைட் இது எல்லாத்தையுமே ஆன் பண்ணிட்டு அவன் போய் குளிக்கவும் போயிடுறான். நம்ம பையன் சொல்கிறேன்ல, நம்ம பையன் பேர் ராம். நானாக தான் ராம்ட்டு வச்சிருக்கேன். ஏன்னா இந்த சாங்ஸில் வந்து நேம் எதுவுமே மென்ஷன் பண்ண மாட்டாங்க. நானாக ராம்ட்டு வச்சிருக்கேன். ராம்ங்கிற பேர் எனக்கு பிடிச்சதுனால. ஸோ இப்போ ராம் வந்து குளிக்க போயிருக்கான். குளிச்சுட்டு வந்துட்டு அவன் லேப்டாப் எடுத்து வச்சு என்னமோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். இவன் இப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இவனோட மொபைலுக்கு ஏதோ நோட்டிஃபிகேஷன் வருது. அந்த நோட்டிஃபிகேஷனில் இன்னைக்கு பார்ட்டியில் நீ பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்த அப்படிங்கிற மாதிரி ட்ரெஷர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆளுகிட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்கு. இதை பார்த்து நம்ம ராம் இருந்துட்டு ப்ரொஃபைல் பிக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டு அந்த கொஸ்டின் மார்க் மாதிரி போட்டு அவனும் சென்ட் பண்ணுறான். அதுக்கு அந்த ஆள் இருந்துக்கிட்டு சீக்கிரம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் பண்ணுறான். இதை பார்த்த நம்ம ராம் இருந்துட்டு யாரா இவ அப்படிங்கிற மாதிரி மொபைலை வச்சுட்டு மறுபடியும் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்புறம் நைட்டு தான் காமிக்கிறாங்க. நைட்டும் நம்ம ராம் பையன் ஒர்க் அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு தூங்கலான்ட்டு எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு தூங்க போகிறான். அப்போ தூங்க போகும்போது கரெக்டாக நம்ம ராமுக்கு வந்து மெசேஜ் வருது. நம்ம ராமும் என்ன மெசேஜ்ன்ட்டு எடுத்து பார்த்தா அந்த பையன்கிட்ட இருந்து தான் மெசேஜ் வருது. அந்த பையன் வந்து என்ன மெசேஜ் பண்ணியிருக்கானா, உனக்கு வந்து அட்வென்ச்சர்லாம் பிடிக்காதா அப்படிங்கிற மாதிரி கேட்டு அந்த பையன் மெசேஜ் பண்ண. அதுக்கு நம்ம ராம் இருந்துட்டு எனக்கு பிடிக்கும், நான் அதை தான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ராம் இங்கேருந்து மெசேஜ் பண்ணுறான். அதுக்கு அங்கேருந்து அந்த பையன் என்ன மெசேஜ் பண்ணுறான்னா, நான் ஒரு பிளான் பண்ணியிருக்கேன், நான் வந்து பிளைண்ட் டேட் போகலான்ட்டு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பக்கத்தில் இருந்து அந்த பையன் மெசேஜ் பண்ண. அதுக்கு நம்ம ராம் இருந்துட்டு ஆனால் நீ தான் என்ன ஆல்ரெடி பார்த்துக்கிட்டு இருக்கலடா அப்படிங்கிற மாதிரி இவன் மெசேஜ் பண்ண. அதுக்கு அவன் இருந்துட்டு ஆனால் உனக்கு தான்ப்பா அட்வென்ச்சர்லாம் பிடிக்கும், எனக்கு அட்வென்ச்சர்லாம் பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி அந்த பக்கத்துலேருந்து அந்த பையன் மெசேஜ் பண்ண. இதை கேட்டு நம்ம ராம் வந்து சிரிக்க ஆரம்பிக்கான். இப்படியே இவங்க 2 பேரும் ஒரு 2 வாரமாக பேசி பழகிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு பேசி பழகிட்டு இருக்காங்கன்னா, நம்ம ராம் பையன் பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தையுமேவும் வீடியோஸ் இதெல்லாமே எடுத்து அந்த பையனுக்கு வந்து சென்ட் பண்ணிட்டு இருக்கான். இவன் குக் பண்ணால் அதையும் வீடியோ எடுக்கிறான், ஒர்க் அவுட் பண்ணால் அதையும் வீடியோ எடுக்கிறான், அப்புறம் இவன் டிராயிங் பண்ணால் அதையும் வீடியோ எடுக்கிறான். இப்படியேவும் இவங்களோட அந்த ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகிட்டு இருக்கு. இப்படியேவும் 1 இயரும் ஆயிடுச்சு. அதாவது நெக்ஸ்ட் இயர் ஹோலிடேவும் வந்துருச்சு. இப்போ நம்ம ராம பார்த்தீங்கன்னா, நம்ம ராம் வந்து ஒயிட் கலர் ஷர்ட்ல செம ஹாட்டாக இருக்கான். அப்படியே ஹாட்டாக கண்ணாடி முன்னாடி நின்று அவன் இன்னும் அவனை அழகுபடுத்திட்டு இருக்க. இப்படி ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்க. அந்த பக்கத்துல இருந்து அந்த பையன்கிட்ட இருந்து மெசேஜ் வருது. அந்த பையனுக்கு ஒரு பேரை வச்சிருவோமா, அந்த பையன் பேர் வந்து ரிஷின்ட்டு நான் வச்சிருக்கேன். எப்படி இருக்கு என்னன்ட்டு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நம்ம ரிஷி வந்து ராம்க்கு மெசேஜ் பண்றான். என்னன்ட்டு மெசேஜ் பண்றான்னா, நான் ஆல்ரெடி உங்க சிட்டிக்கு வந்துட்டேன், ஸோ நம்ம 2 பேரும் பார்ட்டியில மீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ரிஷி ராம்க்கு மெசேஜ் பண்றான். இதை பார்த்து நம்ம ராம இருந்துட்டு சீக்கிரமா வா, நான் உன்னை பார்க்கறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கேன், நம்ம 2 பேரும் பார்ட்டியில் மீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ராமு ரிஷிக்கு மெசேஜ் பண்ணுறான். இங்கே அப்படியே கட் பண்ணால் நெக்ஸ்ட் பார்ட்டி நடக்கிற இடத்த தான் காமிக்கிறாங்க. பார்ட்டி வந்து செம்ம கோலாகலமாக அங்கே நடந்துட்டுருக்கு. எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. மாற்றி மாற்றி ஒருத்தர் மேலே கலர் பூசிக்கிட்டு அந்த கன்னில் கலர்லாம் நெருப்பே எல்லார் மேலேயும் ஷூட் பண்ணி இது பண்ணி எல்லாம் விளையாண்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம ராம இருந்துட்டு சைலண்டாக போய் ஒரு மரத்தாலான ஒரு டேபிள் மாதிரி இருக்குது, அந்த டேபிளில் போய் உட்காந்துக்கிறான். இவன் இப்படி உட்காந்தோடனேவு கரெக்டாக நம்ம ராமோட மொபைலுக்கு மறுபடியும் மெசேஜ் வருது நம்ம ரிஷி கிட்ட இருந்து. நம்ம ரிஷி வந்து என்னட்டு மெசேஜ் பண்ணியிருக்கானா, நீ இன்னைக்கு க்யூட்டாக இருக்க அப்படிங்கிற மாதிரி ரிஷி மெசேஜ் பண்ண. இதை பார்த்து நம்ம ராம இருந்துட்டு நீ எங்கே இருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ராமும் மெசேஜ் பண்ணுறான். அதுக்கு நம்ம ரிஷி இருந்துட்டு மறுபடியும் நம்ம ராமுக்கு மெசேஜ் பண்ணுறான். என்னட்டு மெசேஜ் பண்ணுறான்னா, உனக்கு தான் அட்வென்ச்சர் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இல்லையா, ஸோ நம்ம 2 பேரும் ஒரு கேம் விளையாடலாம், அந்த கேமோட பேர் வந்து ட்ரெஷர் ஹண்டர் அப்படிங்கிற மாதிரி ரிஷி வந்து ராம்க்கு மெசேஜ் பண்ண. ராம் அந்த மெசேஜை பார்த்துட்டு க்யூட்டாக சிரிக்கிறான். அந்த விளையாட்டு ஒன்று வேற ஒன்றும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருமே சின்ன வயசில் எல்லாருமே விளையாண்டுருப்போம். இந்த புதையல் வேட்டைங்கிற ஒரு கேம் தான். அந்த கேம் தான் இப்போ 2 பேருமே விளையாட போகிறாங்க. 2 பேர் இல்லை, நம்ம ராம் மட்டும் தான் விளையாட போகிறாங்க. நம்ம ரிஷி வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து நம்ம ராமுக்கு வந்து அவனே மெசேஜும் பண்ணிட்டான். என்னன்ட்டு பண்ணியிருக்கான்னா, இந்த மாதிரி உன்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, அங்கே இருக்கிற ஒரு கன்னில் வந்து ஃபுல் பண்ணி வச்சிருக்கேன், அது வந்து என்னோட ஃபேவரட் சன் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணி மெசேஜ் பண்ணியிருக்கான். நம்ம ராமும் அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே சுற்றி முற்றி பார்த்தா அங்கே வந்து ஹோலி கலர்ஸ் இதெல்லாமே நிறையா இருக்குது. அது பக்கத்தில் ஒரு ஆரஞ்சு கலரில் கன் இருக்குது. அது பக்கத்துலேயும் சின்னதாக ஸ்டிக்கி நோட்டு மாதிரி இருக்குது.
ஸோ ராம் வந்து அத புரிஞ்சுக்கிறான். நம்ம ரிஷி வந்து இத தான் சொல்றான் அப்படிங்கிற மாரி ராம் புரிஞ்சுகிட்டு, அந்த ஸ்டிக்கி நோட் எடுக்கிறதுக்காண்டி அந்த கலர் பொடி இதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கு நம்ம ராம் வந்து போறான். அங்க போய் எடுக்கலான்ட்டு பார்த்தா, அங்க இருக்கிற பீப்பிள்ஸ் யாருமே அந்த ஸ்டிக்கி நோட்ட வந்து நம்ம ராம எடுக்க விட மாட்டேங்கிறாங்க. சும்மா எடுக்க விட்டுறோமா, நம்ம கூட விளையாடு அப்படிங்கிற மாரி. நம்ம ராம் வந்து நல்லா அவங்க மேல கலர்ஸ் இதெல்லாமே தூக்கி தூக்கி போட்டு நல்லா என்ஜாய் பண்ணி விளையாண்டுட்டு இருக்கா. அப்படி விளையாண்டெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த ஸ்டிக்கி நோட்டையவும் நம்ம ராம் கையில தராங்க. நம்ம ராமும் அந்த ஸ்டிக்கி நோட்ட வாங்கி வேக வேகமா ஓப்பன் பண்ணி பார்த்தா, அதுல மறுபடியும் ஒரு கொஸ்டின் இருக்கு. அந்த கொஸ்டின் வந்து என்னன்னா, பெரியவங்க எல்லாருமே சொல்லுவாங்க, நல்ல விஷயம் பண்றதுக்கு முன்னாடி ஸ்வீட் சாப்பிடணும் அப்படிங்கிற மாரி மறுபடியும் ஒரு கொஸ்டின் போட்டிருக்கு. அந்த கொஸ்டின் என்னவா இருக்கும்னு ராம் அப்படியே சுத்தி முத்தி பார்த்துட்டு இருந்தா, அந்த இடத்துல வந்து ஒரு ஜிலேபி கடை ஒண்ணு இருக்கு. ஜிலேபி செஞ்சு வித்துட்டு இருக்காங்க. சரி அங்கதான் செகண்ட் கொஸ்டின் இருக்கும் அப்படிங்கிற மாரி நம்ம ராமும் அந்த இடத்துக்கு போய் எடுக்கலான்ட்டு பார்த்தா, அங்க இருக்கிற ஸ்டால்ஸ் எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, நம்ம ராம வந்து ஜிலேபி ஊட்டி விட்டு அவனை வந்து ஜிலேபி சாப்பிட வச்சுட்டு இருக்காங்க. ஜிலேபி சில பேர் ஊட்டி விடுறாங்க, அவன் கையில ஜிலேபியும் குடுத்துட்டு போறாங்க. அப்படி குடுத்துட்டு போன ஜிலேபில தான் இன்னொரு ஸ்டிக்கி நோட்டும் இருக்கு. அந்த ஸ்டிக்கி நோட்ல என்ன இருக்குன்னா, என்ன தேடுற முயற்சிக்காண்டி உனக்கு வந்து நான் வந்து ஹேண்ட்ஸ் அப் பண்றேன். ஆனா இப்ப நீ என்ன பண்றேன்னா, உன்னோட சொந்த கால் அப்படிங்கிற மாரி மறுபடியும் ஒரு கொஸ்டின் போட்டிருக்கு. என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாரி நம்ம ராம் மறுபடியும் சுத்தி முத்தி பார்த்துட்டு இருந்தா, அந்த இடத்துல வந்து ஒரு டிஜே செட் இருக்கு. சரி ஓகே, அங்க போய் நெக்ஸ்ட் கொஸ்டின் வாங்கலாம் அப்படிங்கிற மாரி நம்ம ராம் வந்து குடுங்க அப்படிங்கிற மாரி கை நீட்டுறான். அதுக்கு அங்க இருக்கிற டிஜே இருந்துட்டு, அது எப்படிப்பா அவ்வளோ ஈஸியா குடுத்துருவேனா, போய் டான்ஸ் ஆடு அப்படிங்கிற மாரி அந்த டிஜே சொல்ல, நம்ம ராமும் இங்க வந்து அங்க இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு கூட ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். உண்மையிலேயே அந்த டான்ஸ் பார்க்கறதுக்கு செம்ம கியூட் அண்ட் அழகா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. முடிச்ச அந்த டான்ஸை வந்து ஷார்ட்ஸ்ல போடுறதுக்கு ட்ரை பண்றேன். இப்படியே நம்ம ராம் வந்து சூப்பர் கியூட்டா டான்ஸ் எல்லாம் ஆடி முடிச்சுட்டு மறுபடியும் நம்ம டிஜே கிட்ட போய் இப்ப கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, நம்ம டிஜேவும் இந்த அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்டிக்கி நோட்டை நம்ம ராம் கையில கொடுத்துட்றாங்க. நம்ம ராமும் மறுபடியும் அந்த ஸ்டிக்கி நோட்டை வேக வேகமா ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுல ஒரு பதில் இருக்கு. அதுல என்ன இருக்குன்னா, என்ன தேடுறதுல நீ ரொம்ப கஷ்டப்பட்டு தேடிட்டு இருக்க, இதெல்லாம் பார்க்க என்னோட ஹார்ட் வந்து ரொம்ப வலிக்குது, உனக்கு ரொம்ப டயர்டா இருக்குல்ல, நீ தண்ணி குடிக்க கூடாதா அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்டிக்கி நோட்ல எழுதியிருக்கு. இதை பார்த்து நம்ம ராம இருந்துட்டு என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சுத்தி முத்தி பார்த்துட்டு இருந்தா, அந்த இடத்துல எல்லாருமே பாங்கு இதெல்லாம் வச்சு குடிச்சிட்டு இருக்குங்க. ஹோலினாலே பாங்கு தானே, ஸோ பாங்கு இல்லாம எப்படியா, ஸோ நம்ம ரிஷி வந்து பாங்க தான் மென்ஷன் பண்றான்ட்டு அங்க போய் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அந்த ஆள் இருந்துட்டு நீ பாங் குடிச்சாதான் நான் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆள் வந்து இந்த குடிங்கிற மாதிரி பாங் கொடுக்க, நம்ம ராமும் எடுத்து அதை கடகடன்ட்டு குடிச்சிட்டு இப்போ கொடுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ராம் கை நீட்ட, அதுக்கு அந்த ஆளு இருந்துட்டு இந்த அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்டிக்கி நோட்டை மறுபடியும் நம்ம ராம் கையில கொடுத்துட்றான். நம்ம ராமும் அந்த ஸ்டிக்கி நோட்டை வேகமாக ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுல என்னன்ட்டு எழுதியிருக்குன்னா, உன்னோட கண்ணு உன்னோட ஸ்மைல் எல்லாமே பார்க்கறதுக்கு செம கியூட்டா இருக்கு, நீ ஆல்ரெடி என்னை கண்டுபிடிச்சிட்ட, உன்னோட நெக்ஸ்ட் கொஸ்டின் ஸ்விம்மிங் பூல்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த பக்கத்துல இருந்து ஸ்டிக்கி நோட்ல எழுதியிருக்கு. இதை பார்த்தா நம்ம ராம இருந்துட்டு வேக வேகமா ஓடி போய் ஸ்விம்மிங் பூல்ல குதிக்கிறான். அப்படி குதிச்சு ஸ்விம்மிங் பூல்ல இருந்து அந்த இன்னொரு ஸ்டிக்கி நோட்டையும் எடுத்துட்டான். அதுல என்ன இருக்குன்ட்டு நம்ம ராம் வேக வேகமா ஓப்பன் பண்ணி பார்த்தா, நம்ம 2 பேரும் எங்க பிரிஞ்சோமோ அந்த இடத்துல தான் உனக்காண்டி சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்டிக்கி நோட்ல எழுதியிருக்கு. இதை பார்த்தா நம்ம ராம இருந்துட்டு எங்க பிரிஞ்சோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தா, இவன் வந்து ஸ்டார்டிங் வந்தோடனேவும் ஒரு மரத்தாலான டேபிள் மேல தானே உட்காந்துருப்பான். மறுபடியும் அந்த இடத்துலயே போய் நம்ம ராம் வந்து உட்காடுறான். அப்படியே உட்கார்ந்த உடனேவும் நம்ம ராம் கையை வந்து இன்னொரு கை வந்து அப்படியே லைட்டா பிடிக்குது. யாருன்ட்டு நம்ம ராம் வந்து திரும்பி பார்த்தா, இவ்வளோ நேரம் நம்ம ராம் பக்கத்துல ஒரு கியூட்டான நல்ல லாங் ஹேர் வச்சு ஒரு பையன் உட்காந்துருந்தான். அந்த பையன் தான் இத்தனை நாள் நம்ம ராம் கூட, அதாவது 1 இயரா நம்ம ராம் கூட மெசேஜ் பண்ணிட்டு இருந்தது. அந்த பையன் தான் நம்ம ரிஷி தான் அந்த பையன். இதை பார்த்தோன்னேவும் நம்ம ராமும் ரிஷியும் அப்படியே எந்திரிச்சு நின்று மாற்றி மாற்றி 2 பேரும் ஃபேஸ்லேயும் ஹோலி இதெல்லாம் கலர் பொடியெல்லாம் பூசிக்கிட்டு ஹாப்பி ஹோலி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்படி 2 பேரும் ஹக் பண்ணுறதோட இந்த கியூட்டான ஒரு சாங் வந்து செம கியூட்டா முடியுது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா என்னன்ட்டு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பை ஃப்ரெண்ட்ஸ், பை பாய்.